அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அவசரமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த பதிவை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. அதாவது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைக்கிறதுக்கும், நம்ம மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்போட ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் சுக்கிர பகவானுடைய பரிபூரண அருளும் நமக்கு தேவைப்படுங்க. இந்த நாளில் இந்த ரெண்டு தெய்வத்தோட ஆற்றல் முழுவதும் நிறைந்திருக்கு. இன்றைய நாளை பாருங்கள், 24/5/2024. முதல்லையுமே 24 வருது, கடைசியில் வருஷத்தோட எண்டுலேயுமே 24 வருது. இந்த 24 நீங்கள் ப்ளஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 + 4 = 6. அதே போல் கடைசியில் வர 24 அதே போல் 2 + 4 = 6. 2 முறை 6 வருது. ரொம்ப அரிதான நாள், சுக்கிரனுக்குரிய அற்புதமான நாளுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதே போல் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் உகந்து வெள்ளிக்கிழமையில் இந்த மிராக்கல் ஏஞ்சல் நாள் வந்திருக்கு. ரொம்பவும் அதீத பலன் தரக்கூடியது. அதனால் இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை இன்று 12 மணிக்குள்ளே எப்பொழுது பார்த்தாலும் இதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. மதியமே போடணும்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்தது, எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இருந்தாலும் இந்த நாளில் சொல்லியே ஆகணும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவை இன்று 12 மணிக்குள்ளே எப்பொழுது பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடை பண்ணிவிடுங்க. வழிபாடுனா பூஜை இல்லை, மந்திரம் இல்லை, விரதம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களுடைய உள்ளங்கையில் தான் நீங்கள் எழுத போகிறீங்க. என்ன எழுத போகிறீங்கன்னா, நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது சுக்கரமீட்டில் சுக்கரனுக்குரிய நம்பரை தான் நம்ம எழுத போகிறோம். உங்கள் சுக்கரமீட்டில் முதல்ல ரெட் கலர் பெண்ணால் 24 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே வீனஸ் அப்படின்னு இப்போ ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதோ அது போல் வீனஸ்ன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே 666 666ன்னு 6 3 முறை எழுதிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையில், அதாவது சுக்கரமேட்டில் கட்டவரலுக்கு கீழே எழுதணும். இப்படி எழுதிட்டு உங்களுடைய வலது கையில் மோதிர விரல் இருக்குது பாருங்கள், அந்த விரலால் உங்கள் கையில் நீங்கள் 24 வீனஸ் 666 எழுதிருக்கீங்க பாருங்கள், அதை தொட்டுட்டு உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை தாராளமாக கேளுங்க. நல்ல ஒரு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், கார் வாங்கணும், எனக்கு இவ்வளோ ஒரு 1.5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, அந்த பணம் கிடைக்கணும், நல்லபடியாக திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், இது போல் உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ அதை கேளுங்க. அதே போல் பணவரவு அதிகரிக்கணும், 24 மணி நேரமும் பணப்புழக்கம் ஏற்படணும், ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும் அப்படின்னு நீங்கள் என்னென்ன கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டுட்டு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த மந்திரத்தை ஒரு 24 முறை சொல்லுங்கள். ஓம் த்ராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராயே நமக. ஓம் த்ராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராயே நமக. ஓம் த்ராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராயே நமக அப்படின்னு ஒரு 24 முறை சொல்லிவிடுங்க. அதே போல் உங்களுடைய கையில், இடது கையில் வாட்சி கட்டுற இடத்துலையுமே 666 அப்படின்ற நம்பரை இன்றைய தினத்தில் எழுதி வைங்க. வருடத்தில் நிறைய மிராக்கல் டேஸ், அதாவது அற்புதம் செய்யக்கூடிய நாள் வரும். அந்த நாளை எக்காரணத்தை கொண்டு தவற விட்டுடக்கூடாதுங்க. அதாவது நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த வழிபாடு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் இல்லை, ஒரு மாதத்தில் இல்லை, ஒரு வருஷத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதாவது ஒரு கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி தரும், ஒரு நல்ல ஒரு லக்ஸரி லைஃபை ஏற்படுத்தி தரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் நம்ம பணம் போட்டு வைக்கிறது போல தான். நம்ம பணம் போட போட நமக்கு வட்டி வந்துகிட்டே இருக்குது பாருங்கள், அது போல் இதனோட பலன் நமக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும். எந்த ஒரு செலவும் கிடையாது, ₹1 கூட செலவு கிடையாது இந்த வழிபாடை பண்ணுறதுக்கு. அதே போல் எப்போதும் நம்ம சேனலில் சொல்கிறது போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பருக்கு மேலே விநாயகர் சுழி ரெட் கலர் பெண்ணால் போட்டுக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட பேரும் எழுதிக்கோங்க, நம்ம இஷ்ட தெய்வத்தோட பேரும் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த கோரிக்கையை வைங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம். இப்படி உங்களுடைய கோரிக்கை, உங்களுடைய வேண்டுதலை நடந்து முடிஞ்சது போல் எழுதிட்டு அதுக்கு கீழே சுக்கிர பகவானுடைய மிகவும் அற்புதமான மந்திரம், இந்த மந்திரத்தை 6 முறை எழுதிக்கோங்க. ஓம் த்ராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக. ஓம் த்ராம் த்ரீம் த்ரோம் சக சுக்ராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை 6 முறை எழுதிட்டு அதுக்கு கீழே 24 முறை 24 அப்படின்ற நம்பரை எழுதுங்க. 24 முறை எழுதுங்க. 24 24 24 அப்படின்னு இந்த நம்பரை எழுதுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை உங்களை பார்த்தது போல் 6 முறை மடித்து பூஜை ரூமில் வராகியனுடைய பாதத்தில், இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரோ அவங்களுடைய பாதத்தில் வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு தூப தீப ஆராதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை உங்களுடைய பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம், பணம் காசு வைக்கிற இடத்துலையும் வைக்கலாம், இல்லை பூஜை ரூம்லேயே வைக்கலாம். இப்படி வைக்கும்போது நீங்கள்
நீங்கள் அதில் என்ன எழுதியிருக்கீங்களோ அது பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடனே நிறைவேறிடும், சில பேருக்கு ஒரு 2-3 நாட்கள் 6 நாட்களுக்கு மேலே போகாது. கொஞ்சம் பெரிய பெரிய பிரார்த்தனை அதற்கான டைம் எடுத்துக்கும். நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். மிகவும் அற்புத நாள், எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. மிகவும் எளிமையான வழிபாடு தான், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய போகிறதில்ல. கொஞ்சம் மெனக்கெட்டு இதை மட்டும் செஞ்சு வச்சுடுங்க. நான்வெஜ் சப்போஸ் சாப்பிட்டுட்டிங்கன்னா குளிச்சுட்டு செய்யுங்க. மாதவிடாய் காலத்தில் செய்யலாமான்னா தாராளமாக செய்யலாம். பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இதை எழுதிக்கோங்க. எழுதி உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஏதாவது பீரோவில் பணம் காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவையும் செல்வ வளத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அதாவது ஒரே கல்லில் பல மாங்கான்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புத பலனை உங்கள் வாழ்க்கையில் தினம் தினம் கொடுத்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த நாளை தவற விடாமல் நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். தடைப்பட்டது அனைத்தும் நீங்கி நல்ல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.